2 மாதங்களுக்கு முன்பு என் கணவர் மகேஷ் வெளிநாடு சென்ற பிறகு நான் மட்டும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருந்தேன். அருகில் இருந்தவர்களுடன் நல்ல பழக்கம் இருந்ததால் பயம் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் மாமியார் அழைத்து, "உன் கணவரின் தம்பி ராகுல் நாளை உன் வீட்டுக்கு வருகிறான். அவனுக்கு இந்த நகரத்தில் வேலை கிடைத்திருக்கிறது" என்றார். அந்தச் செய்தி என்னை பதற்றப்படுத்தியது. கணவர் இல்லாத நிலையில் இளம் குழந்தனுடன் தனியாக இருப்பது சரியில்லை என்று தோன்றியது. மகேஷுக்கு ஃபோன் செய்து சொன்னேன். அவர், "ராகுல் வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? அவன் என் தம்பி" என்று கோபமாக பதில் சொன்னார். ராகுல் வந்தான். அவன் பேச்சும் நடத்தையும் எனக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி கிண்டல் செய்வான். "நீ கோபப்படும்போது ரொம்ப அழகா இருக்க" என்று சிரிப்பான். என் அறையை அவன் எடுத்துக்கொண்டான். நான் சோபாவில் தூங்கினேன். ஒரு இரவு மொட்டை மாடியில் சத்தம் கேட்டது. பார்த்தால் 2 திருடர்கள் கத்தியுடன் என் அறைக்கு அருகில் இருந்தனர். பயத்தில் நான் ராகுலின் அறைக்கு ஓடினேன். கதவை பூட்டினோம். திருடர்கள் கதவை உடைக்க முயன்றனர். நான் பயத்தில் ராகுலின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். "ராகுல், நீ உள்ளேயே இரு" என்று சொல்லி வெளியே சென்றான். வெளியே அடிதடி, கத்தல், பெரிய சத்தம் கேட்டது. நான் பயத்தில் மயக்கமடைந்தேன். காலையில் கண் விழித்த போது ராகுலின் அறையில் இருந்தேன். அவன் கையில் கட்டு, தலையில் காயம். "திருடர்களை போலீஸ் பிடித்துவிட்டது, எல்லாம் சரி" என்றான். அதன் பிறகு ராகுல் முற்றிலும் மாறிவிட்டான். கிண்டல், சிரிப்பு எல்லாம் நின்றது. அமைதியாக, தீவிரமாக இருந்தான். 1 மாதம் கழித்து நான் தலை சுற்றி விழுந்தேன். ராகுல் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். "டாக்டர், நீங்கள் கர்ப்பிணி" என்றார். எனக்கு உலகமே சுழன்றது. மகேஷ் 4 மாதங்களாக என்னுடன் இல்லை. அப்படியென்றால் இந்த குழந்தை எப்படி? வீட்டுக்கு வந்ததும் இன்னொரு அதிர்ச்சி. மகேஷ் புன்னகையுடன் நின்றிருந்தான். நான் அழ ஆரம்பித்தேன். ராகுல் வந்து என் கையை பிடித்து மகேஷிடமிருந்து என்னை தள்ளினான். "இவள் என் மனைவி, உன்னுடையவள் இல்லை. அருகில் வராதே" என்று கத்தினான். மகேஷும் நானும் அதிர்ச்சியில் உறைந்தோம். ராகுல் தொடர்ந்து சொன்னான், "திருமணத்தன்று உனக்கு பதிலாக நான் தான் மாப்பிள்ளையாக நின்றேன். நீ சவிதாவை திருமணம் செய்ய மறுத்துவிட்டாய். வெளிநாட்டு பெண்ணை காதலித்தாய். சில வருடங்கள் கழித்து விவாகரத்து செய்துவிடு. பிறகு சவிதா உன்னுடையவளாகி விடுவாள் என்று சொன்னாய். ஆனால் இப்போது நான் சவிதாவை உண்மையாக காதலிக்கிறேன். அவள் என் மனைவி." நான் அதிர்ச்சியில் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தேன். பிறகு மருத்துவ அறிக்கையை எடுத்து அவர்கள் முகத்தில் வீசினேன். "நீங்கள் என்னை ஒரு பொம்மையாக நினைத்து விளையாடினீர்களா? என் வாழ்க்கையை நாசம் செய்தீர்கள்" என்று அழுதேன். ராகுல் என் கையை பிடித்துக்கொண்டு, "நான் உன்னை மோசம் செய்யவில்லை. அந்த இரவு நீ மயக்கத்தில் இருந்தபோது நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன்னை உண்மையாக காதலிக்கிறேன். உன்னால் இல்லாமல் என்னால் வாழ முடியாது" என்றான். நான் கோபமாக, "நீ என்னை மயக்கத்தில் இருந்தபோது தவறாக பயன்படுத்தினாய். இது காதல் இல்லை, துரோகம்" என்று கத்தினேன். ஆனால் ராகுல் என்னை கேட்கவில்லை. என்னை கிராமத்துக்கு அழைத்துச் சென்றான். கிராமத்தில் அம்மா, அப்பா, மாமியார், மாமனார் எல்லோரிடமும் முழு உண்மையையும் சொன்னேன். எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். மகேஷையும் ராகுலையும் கடுமையாக கண்டித்தனர். மாமியார் மகேஷுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார். மகேஷ் கிராமத்துக்கு வரவே இல்லை. அவன் அதே அடுக்குமாடியில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தான். ராகுல் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டான். காலையில் எழுந்ததும் எனக்கு பிடித்த உணவு தயாரித்தான். எனக்கு ஓய்வு தேவையென்றால் வேலை எதுவும் செய்ய விடாமல் பார்த்து கொண்டான். ஆனால் நான் அவனுடன் சரியாக பேசவில்லை. அவன் பேசினால் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் இருந்தேன். என் மனம் இன்னும் அவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் இரவு நான் அழுது கொண்டிருந்தேன். ராகுல் என் அருகில் வந்து அமைதியாக உட்கார்ந்தான். "சவிதா, நான் உன்னை காயப்படுத்தியதற்கு வருத்தப்படுகிறேன். ஆனால் அந்த இரவு நான் உன்னை இழக்க நினைக்கவில்லை. நீ என் மனைவி என்ற உணர்வு அப்போதே எனக்குள் வந்துவிட்டது. இப்போது நீ கர்ப்பிணியாக இருக்கிறாய். இந்த குழந்தைக்கு நான் தந்தை. உன்னை விட்டு என்னால் போக முடியாது. கொஞ்சம் காலம் கொடு. நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று நிரூபிக்கிறேன்" என்று மெதுவாகச் சொன்னான். நான் அவனை பார்த்தேன். அவன் கண்களில் உண்மையான வருத்தமும் காதலும் தெரிந்தது. ஆனாலும் என் மனம் இன்னும் முழுமையாக இளகவில்லை. "நீ என்னை ஏமாற்றினாய். மகேஷ் என்னை விற்றான். நீங்கள் இருவரும் என் வாழ்க்கையை விளையாட்டாக்கினீர்கள். இப்போது எப்படி உன்னை நம்புவது?" என்று கேட்டேன். ராகுல் தலையை தாழ்த்திக் கொண்டு, "நான் தவறு செய்தேன். ஆனால் இப்போது அதை திருத்த விரும்புகிறேன். நீ விரும்பினால் விவாகரத்து செய்யலாம். ஆனால் நான் உன்னையும் குழந்தையையும் விட்டு விலக மாட்டேன். உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக் கொள்வேன்" என்றான். நாட்கள் செல்ல செல்ல ராகுலின் பொறுமையும் அக்கறையும் என்னை மெல்ல மாற்ற ஆரம்பித்தது.
அவன் எனக்கு மசாஜ் செய்தான், என் பிடித்த உணவுகளை சமைத்தான், இரவில் தூக்கம் வராத போது என்னுடன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். ஒரு நாள் என் வயிற்றில் குழந்தை உதைத்தது. நான் ஆச்சரியத்தில் கையை வைத்தேன். ராகுலும் கையை வைத்து பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. இது நம்முடைய குழந்தை சவிதா. நீ என்னை மன்னித்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குழந்தைக்கு நல்ல தந்தையாக இருப்பேன் என்றான். அந்த நிமிடத்தில் என் மனம் சற்று இளகியது. இன்னும் முழுமையாக மன்னிக்கவில்லை. ஆனால் அவனை வெறுக்கும் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. கிராமத்தில் எல்லோரும் ராகுலை பாராட்டினர். அவன் என்னை எப்படி கவனித்துக் கொள்கிறான் என்று பேசினர். கதை இன்னும் முழுமையாக முடியவில்லை. சவிதாவின் மனம் மெல்ல மெல்ல ராகுலை நோக்கி நகர்கிறது. ஆனால் அவள் இன்னும் முழு நம்பிக்கை வரவில்லை. ராகுல் தன் காதலை நிரூபிக்க காத்திருக்கிறான். குழந்தை பிறக்கும் வரை இந்த உறவு எப்படி மாறும் என்று பார்க்கலாம்.